every night are we paradise, paradise seems so far away. Still try to buy myself some time to get me to that. ஹே காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அண்ட் இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு கிராஜுவேஷனாக இருந்திருக்க வேண்டியது. பட் என்னோடய காலேஜ் ரொம்ப பெரிய காலேஜ். அதனால் வந்து என்னோடய காலேஜில் வந்து இன்றைக்கி தான் வந்து என்னோடய கிராஜுவேஷன் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து எப்படி கிளம்புறேங்கிறத வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணலாம் தான் வந்து எடுத்தேன். ஸோ பார்ப்போம். ஆக்சுவலி நான் வந்து எந்த காலேஜில் படித்தேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன், இப்போ என்ன படிச்சுட்ருக்கேன், இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே ஒரு லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அது வேணாமா இல்லை போடலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் இருக்கேன். ஸோ நீங்கள் அதை மட்டும் என்னென்னு பார்த்து சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் இதான் நான் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன். எப்பயும் சப்போஸ் ரெகுலராக பார்க்குறவங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் யூவி லைட்டோடைய சன்ஸ்க்ரீன். அப்ளை பண்ணிட்டேன் இந்த சன்ஸ்க்ரீனில் எல்லாத்தையுமே. ஆனால் நான் மறுபடியுமே இந்த சன்ஸ்க்ரீனை வந்து போட்டு தான் இருந்தேன். ஏன்னு கேட்டால் எனக்கு வந்து கண்ணு தெரில, நான் கண்ணாடி போடாதனால நான் எவ்வளவு போடுறேன் அப்படிங்கிறது எனக்கு இந்த கேமில் தெரியவே இல்லை. நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா குருட்டாம்போக்கில் வந்து, அதாவது எங்கள் அம்மா அப்பப்போ சொல்லுவாங்க, குருட்டு நாய் விட்டத்தில் புந்த மாதிரியே போகாத அப்படின்னு. அது மாதிரி தான் நான் இந்த சன்ஸ்க்ரீனை வந்து போட்டுட்ருந்தேன். அண்ட் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ரெண்டுமே இருக்குது. ஒன்று மாய்ஸ்சரைசராகவும் இருக்குது, அண்ட் இன்னொன்று சன்ஸ்க்ரீனாகவும் இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, ஏன் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே வந்து இப்போது ஒரு சில வேர்டு லைக் கோட் வேர்ட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. லைக் கும்தா, அதுக்கப்புறம் மஜா. ஒரு வீடியோலலாம் அந்த மஜாங்கிற வார்த்தையை நான் வந்து கைவிட்டு எண்ணிட்டு இருந்தேன். என்னடா இத்தனை மஜா சொல்கிறாங்களே அப்படின்னு. அதாவது அதை கேட்கும்போது இரிட்டேட்டிங்காக இல்லை, லைக் ஒரு மாதிரி என்னடா இதுவே சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ரிப்பிட்டேட்டிவான ஒரு இது கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு எனக்கு தோணுச்சு. பட் உங்களுக்கும் அப்படி தோணுதா அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் நான் வந்து சின்ன பொண்ணாக இருக்கும்போது இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, லைக் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இவங்க வந்து அட்டி, நாக் அவுட்டு, அதுக்கப்புறம் என்னென்னமோ சொல்கிறாங்க, எனக்கு தெரியவே இல்லை. நான் நினைக்கிறேன் நான் மட்டும்தான் இன்னும் அப்டேட்லேயே இல்லையே போலையே. நான் இன்னும் அந்த ஒரு 2010, 11, 12, 15, 16 அந்த ஒரு ஏஜ்லேயே நம்ம இன்னும் இருக்கோம். அந்த ஒரு பீரியட்லேயே நம்ம இன்னும் இருக்கோமோ அப்படின்னு தோணுது. ஸோ ஆக்சுவலி இந்த மாய்ஸ்சரைசர் நான் ஒரு 3ஆவது தடவை போடுறேன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு போட்டுமே என் மூஞ்சி வந்து ஒரு மார்க்கமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இது எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி நான் மிரர்லேயே போய் போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன் நான் இவ்வளோ சன்ஸ்க்ரீன் போடுறேன் அப்படின்னா, நான் எங்கள் காலேஜ் வந்து சொன்னேனே ஒரு பிரம்மாண்டமான ஒரு காலேஜ். அதில் வந்து நல்ல காற்று ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் கரைஞ்சிருவோம்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால் வந்து எங்களுக்கு காற்று ஃபெசிலிட்டிஸ் கம்மியாக தான் கொடுப்பாங்க. அதனால் அதுவும் இல்லாமல் மதியம் நேரத்தில் தான் வந்து ஃபோட்டோஸ் அதெல்லாம் எப்படியோ வெளியே போகிறோம், நிறையா சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன் அன்றைக்கி. அதனால் நிறையா சன்ஸ்க்ரீன் போட்டிருந்தேன். அண்ட் இது வந்து ஜஸ்ட் ஹெர்ப்ஸோட ப்ளஷ்ஷு. ஆக்சுவலி நான் இதுக்கு ஒரு அடிமைன்னு சொல்லலாம். அண்ட் தென் இந்த ப்ளஷ்ஷை வந்து போட்டுட்ருந்தேன். டக்குன்னு இதை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு வேறு வந்துருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இது வேணான்னு சொல்லிவிட்டு நான் நிவ்யாவிலேருந்து ஒரு கேவலமான டிண்டட் லிப் பாம் ஒன்று வாங்கியிருந்தேன்னு சொன்னேன்ல, அது வந்து ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தனால நான் அதை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி நான் அதை அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பீட்ரூட்டை ஃபுல்லாக மூஞ்சில் தைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. லைக் அங்கங்கே அடி வாங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதனால் சரி ஏன் இந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி நான் ப்ளஷ் இதெல்லாம் நல்லா தான் போடுவேன். ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா, அகெயின் குருட்டன் நாய் விட்டத்தில் பூந்த மாதிரி தான் வந்து நான் இந்த இதை லைக் என்னோடய கேமராவை பார்த்துட்டே நான் அப்ளை பண்ணனால சரியாக வரல. அப்படி இப்படின்னு பார்த்துட்டு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் கண்ணாடியிலே போய் பார்த்துட்டு அப்ளை பண்ணிட்டு வந்தேன். அண்ட் இது வந்து ஈவா லிப் பாம். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லிப் பாம் ஐ எவர் யூஸ்டுன்னு சொல்லலாம். பிகாஸ் இதில் வந்து ஃப்ராக்ரன்ஸும் நல்லாயிருக்கு. லைக் ஆக்சுவலி ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீயாக இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். பட் ஆனால் இதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. லைக் மைல்டு ஃப்ராக்ரன்ஸோட நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு முக்கியமாக ஹெவி மாய்ஸ்டாக இருந்துச்சு என் லிப் அப்போது. அதுக்கப்புறம் என்னோடய நெயில்ஸை பார்த்தேன், ரொம்ப கந்தரகோலமாக இருந்துச்சு. சரி 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய தோழிகள் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம், அதனால் நம்ம சாயம் பூசிட்டு போகலாம்னு சொல்லி போனேன். எப்பயும் போல தான் நேராக கலை வீட்டுக்கு போயிட்டேன். கலை வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஸ்ட்ரைட் பண்ணுற இது
ஸ்ட்ரைட்னிங் இது. ஸோ அதை பண்ணிவிட்டு கலையும் நானும் எங்களோட வண்டி எடுத்துகிட்டு நாங்கள் காலேஜுக்கு போயிட்டோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி வெண்ட். ஏன் வந்து லேட் ஆயிடுச்சுன்னு யாராச்சும் கேட்டா? எனக்கு தெரியும் கலை தான் எதாவது சொல்லுவீன்னு. போனோம், வழக்கம் போல் சீட் எல்லாத்தையுமே மிஸ்மேட்ச்டாக அலாட் பண்ணி வச்சுருந்தாங்க. எப்படியோ போய் உட்காந்தா போதுன்னு போய் உட்காந்தோம். அண்ட் வாங்கிட்டு எங்களோட தோழிகளோட நாங்களாம் இந்த மாதிரி சில வீடியோஸ்லாம் கேப்சர் பண்ணிட்டுருந்தோம். அண்ட் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எங்களோட கிளாஸை வந்து நாங்கள் அப்படியே ஒரு விசிட் பண்ணிகிட்டு இருந்தோம். லைக் ரொம்ப ப்ரீஷியஸான மூமெண்ட் அப்படின்னா என்னோடய காலேஜில் அந்தளவுக்கு எதுவும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸை தவிர. பிகாஸ் எனக்கு அந்த காலேஜில் கிடைச்ச ஒரு முக்கியமான பொக்கிஷங்கள் அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் அங்கே வந்து நடந்ததெல்லாம் அதாவது இந்த 5 இயர்ஸ் கேப்பில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்க சொன்னாங்க. ஸோ நான் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது எனக்கே ஓரளவுக்கு இது இருந்துச்சு, என்னடா நம்ம இவ்வளோ வளர்ந்துட்டோமோ அப்படின்னு. அண்ட் தென் நல்லா ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் திஸ் இஸ் மை கிராஜுவேஷன் ஃபோட்டோஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் இதில் வர்றது இந்த கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு வந்து காயத்ரி. அண்ட் உங்களுக்கு தெரியும் நம்ம தானாகி தலைவி கலை, அதுக்கப்புறம் சூர்யா, இவங்க ஆக்சுவலி நிறைய பேர் இருக்காங்க. ஒன் டே ஐ வில் ஷோ தெம்.